பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு NHM பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக அவர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு NHM பணியாளர்கள் அறவழி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அரசு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் என்பது உட்பட 48 கோரிக்கைகளை வைத்து அவர்கள் இங்கே அறவழி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நம்முடைய போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கேட்கலாம், ஐயோ இப்போ குறிப்பாக என்ன தொடர்ந்து ஒவ்வொரு வருடமே நீங்களும் சொல்லிட்டுங்க பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இது முக்கியமாக எந்த மாதிரியான பிரச்சனை பகிர்ந்துருக்கீங்க? இப்போ சார், தேசிய சுகாதார திட்டம்ன்றது 2005ஆம் ஆண்டு இந்தியா முழுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அனைத்துமே ஒப்பந்த பணியாளர்களாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அந்தந்த மாநகராட்சியினுடைய ஆணையர்களும் இந்த தேவையின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய காலி பணியிடங்கள், புதிய பணியிடங்கள் அடிப்படையில் அவங்க நிர்வாகம் பண்ணிட்டு நியமனம் செய்து பணியாளர்களை பணியாற்றலாம். இந்த அடிப்படை ஊதியம்ன்றது மிக குறைவாக இருக்குது. இப்போ தொடக்கமாக பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள்லேருந்து, செக்யூரிட்டி கார்டுலேருந்து இந்த மாதிரி அடிப்படையான தூய்மை பணிகளை மேற்கொண்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசு நிர்ணயம் பண்ணிக்க ஊதியம் பார்த்தீங்கன்னா 8500. 13 வருஷம் ஆக போகுதுங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு CL, COL, PL அந்த மாதிரி கூட எங்களுக்கு கிடைக்கல. இப்போ போன வருஷம் ஒரு 2 இயர்ஸுக்குள்ள தான் இப்போ சாரோட முயற்சியில் தான் எங்களுக்கு அந்த லீவே கிடைச்சதுங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் முடியாமல் போயிட்டா எங்களுக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும், மெடிக்கல் லீவ் வேணும், அதுக்கும் சான்ஸ் அதே கிடைக்கலைங்க. சம்பளம் பார்த்தா ஒரு பக்கம் ஒரு மாதிரி சம்பளம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா சேர்த்தி வாங்குறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா கம்மியாக வாங்குறாங்க. அது சம்பளம் எல்லா பக்கம் ஒரே மாதிரி போடுறது இல்லைங்க. எல்லாமே வேறுபாடாக இருக்குது. எதுவுமே எங்களுக்கு ஒரு வேலை மட்டும்தான் எங்ககிட்ட வேலை பார்க்குறது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். அவ்வளோதான். நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 10 வருட காலமாக NHMல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட படிப்புகள் என்னன்னா 4.5 ஆண்டுகள் முழு நேர படிப்பு. ஆனால் இந்த படிப்பிற்கு அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்க ஊதியம் பார்த்தீங்கன்னா வெறும் அடிப்படையாக ஒரு 10,000 ஆரம்பித்து எங்களுக்கு போட்டாங்க. ஆனால் கடந்த 2021 எங்களுக்கு 30% 13,000 ஆக்கினாங்க. இப்போ வரைக்கும் 13,000 ஆகிட்டு இருக்கோம். ஒரு 4.5 ஆண்டுகள் படிப்பு படித்த ஒரு இயன்முறை மருத்துவருக்கு இந்த அரசாங்கம் 13,000 ரூபாயை நிர்ணயிச்சிருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் தேடிய மருத்துவம் இன்னைக்கு ஐநா அவார்டு வாங்கியிருக்குது. ஐநா அவார்டு வாங்கிறதுக்கு சுகாதார அமைச்சர் என்ன சொன்னார்? இயன்முறை மருத்துவர்கள் தான் இதுக்கு முக்கிய பங்காற்றினார்னு சொல்லி பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாரு. ஆனால் இயன்முறை மருத்துவரோட வாழ்வாதாரம் இன்னைக்கு ரொம்ப தாழ்வாதாரமாக கிடக்குது. வெறும் 13,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஒரு இயன்முறை மருத்துவர் எப்படி போராட வாழ்க்கையை நடத்த முடியும்? இந்த தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் பணி வந்த 2 ஆண்டுகளில் அவர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம், மாற்றுத்திறனாளி அனைவரையும் பணி நிரந்தரம் செய்கிறோம், அவங்க தொகுப்பதியமாக இருந்தாலும் சரி மதிப்பதியமாக இருந்தாலும் சரி அனைத்து துறையிலும் மாற்றுத்திறனாளியும் பணி நிரந்தரம் சொல்லி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஆனால் கலைஞர் 2008 ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து 2008 அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் பணி நிரந்தரம் செஞ்சார். ஆனால் இந்த அரசு அவங்க தந்தை கொண்டு வந்த திட்டத்தையே சவக்கிடங்களை போட்ட அரசுன்னா இந்த 2021க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு. நோய் துறையிலேருந்து ரொம்ப வருஷமாக பணியாற்றிட்டு இருக்கோம். எங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் மகப்பேறு விடுப்பு சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு இப்போ வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே கொடுக்கவே இல்லை. அந்த சலுகைகளை அரசாங்கம் கண்டிப்பாக வழங்கணும். அது இல்லாமல் எங்கள் லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சளி மாதிரி பரிசோதனையை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணி பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் பணி பாதுகாப்பு எல்லாமே தரணும். ஒரு பேஷண்ட்டை, ஒரு நோயாளியை நாங்கள் காப்பாற்றுறோம். ஆனால் அந்த நோயாளியை போய் டைரெக்டாக பார்க்குற எங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த தொற்று எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு லீவு கிடையாது. எங்களுக்கு ஒரு மெடிக்கல் லீவு கேட்டு நாங்களும் பல வருஷமாக போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு 6 மாதம் அப்படின்னா நம்ம நோய் தொற்றுக்காக நாங்கள் மாத்திரை கொடுக்க வீடு சென்று போகிறோம். ஸோ அப்படி வீடு சென்று போகும்போது எங்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 2 மாதமாவது எங்களுக்கு ஒரு மெடிக்கல் லீவ் கொடுங்கன்னு தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கோம். எங்களுக்கு மெடிக்கல் லீவ் கிடையாது. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 1 நாள் தான் விடுப்புன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது. இது வரைக்கும் காசநோய் துறையில் 11 பேர் நோய் தொற்றாலையும் விபத்துலையும் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல. ஒப்பந்த அடிப்படை பணியாளர்கள் என்பது 98 இருந்தே ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து பணியாற்றுகிறோம். இதுவரை இதே ஒப்பந்த அடிப்படை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒப்பந்த அடிப்படை என்பது 10 ஆண்டு காலத்துக்கு மேல் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது 2005 போடப்பட்ட ஒரு ஜிஓ படி எங்களுக்கு வழங்கப்படவில்லை.